லைவ் தமிழ் செய்திகள். இன்று லைவ் தமிழ் இலங்கையைச் சேர்ந்த இந்திரஜித் தொடர்பாக ஆராய்கின்றது. அவர் ஒவ்வொரு ரவுண்டிலும் மிகவும் திறமையாக பாடி தனது திறமையை நிரூபித்து வருகின்றார். SP பாலசுப்ரமணியன் அவர்களின் குரலில் பாடுவது அவருக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கும். கே பாலச்சந்தர் இயக்கி கண்ணதாசன் எழுதிய வா நிலா வா நிலா என்ற பாடலை பாடி இலங்கையைச் சேர்ந்த இந்திரஜித் தனது திறமையை நிரூபித்திருந்தார். அவருக்கு பல மட்டத்தில் வரவேற்பும் கிடைக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் இருந்த நண்பர்கள் அவரை உற்சாகப்படுத்தியதன் காரணமாக இந்தியாவை நோக்கி புறப்பட்டிருந்தார். இலங்கையில் கடந்த காலத்தில் பல பாடகர்கள் இந்தியாவில் நடக்கின்ற சரிகமபா நிகழ்ச்சியில் பாடி தனது திறமையை வெளியிட்டிருந்தார்கள். வானிலா நீ நிலா அல்ல என்ற பாடலை பாடியதனால் அவருக்கு பல பேரும் SP-யின் குரலில் இவர் திறமையாக பாடுகிறார் என்ற பெயர் கிடைக்கப்பெற்றது. அதை நிரூபிக்கும் முகமாக அவர் சரிகமபா நிகழ்ச்சியிலும் அந்த பாடலை பாடியிருந்தார். கண்ணதாசன் எழுதிய வரிகள் அல்லவா, அதில் இருக்கின்ற நெளிவு சுழிவுகளும் அதற்கான அமைப்பும் மிகவும் திறமையாக இருந்தது. கண்ணதாசன் பாடல் எழுதினால் அதை SP பாலசுப்ரமணியன் அவர்கள் மிகவும் விருப்பத்துடன் அந்த பாடலை பாடுவார்கள். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கண்ணதாசன் எழுதிய பல பாடலை பாடி தனது திறமையை வளர்த்து கொண்டவர். கண்ணதாசனுக்கு உரித்தான பாடல்கள் பாடுவதில் பல சிக்கல்கள் இருந்தாலும் அதை லாபகரமாக பாடக்கூடிய குரல் வளம் SP பாலசுப்ரமணியன் அவர்களிடம் இருந்தது யாராலும் மறக்க முடியாத உண்மையாகும். SP-யின் குரல் மறைந்து விட்டாலும் அந்த குரலில் பாடி தனது திறமையை இலங்கையைச் சேர்ந்த இந்திரஜித் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். ஆகவே எதிர்வருகின்ற ரவுண்டுகளில் இந்திரஜித் அவர்கள் எவ்வாறான பாடலை பாடுவார் என்றும் அவருக்காக தங்கள் ஆதரவுடனும் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான செய்திகளை லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்து அறிந்து கொள்ளுங்கள்.